இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நெகேமியா 2:20. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வரப்பண்ணுவார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். ராஜா அர்த்தக்சேர்சின் முன்னாடி நெகேமியா சோகமாக இருக்கிறான். இதை பார்த்த ராஜா ஏன் கவலையாக இருக்கன்னு கேட்டபோது எங்களுடைய எருசலேம் பாழாய் போச்சுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நெகேமியா தேவனை ஜெபித்து எருசலேமுக்கு போக அனுமதியும் எருசலேம் சுவரை கட்ட மரங்களும் பாதுகாப்பான பயணமும் கேட்குறான். இப்படி ராஜா கிட்ட கேட்கும்போது ராஜா சகலத்துக்கும் சம்மதிக்கிறான். நெகேமியா எருசலேமுக்கு வந்தபோது சன்பல்லாத் தோபியா என்பவர்களுக்கு பிடிக்கல. இவங்க எப்பயுமே தேவனுக்கு வேலை செய்கிறதுல எதிர்ப்பு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நெகேமியா ஜனங்களை பார்த்து எருசலேம் சுவரை கட்டுவோம் வாங்கன்னு சொல்லும்போது ஜனங்களும் உற்சாகமாக கட்டுவோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் சன்பல்லாத் தோபியா கேஷம் இவங்க எல்லாருமே கேலி செய்கிறாங்க. ராஜாவுக்கு எதிர்ப்பாக நீ கட்டுறியா அப்படின்னு சொல்லி கேலி தான் செய்கிறாங்க. எப்படி அவனால் கட்ட முடியும்லாம் கேட்குறாங்க. அதுக்கு தான் நெகேமியா சொல்கிறான், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார்னு. அதே போல் கட்டியும் முடித்தாங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது, தேவனுடைய வேலைக்காக நம்ம ஜெபிக்கும்போது தேவ மனிதர்களின் இருதயங்களையும் மாற்றுவார். இந்த ராஜா மனசை மாற்றினது போல் இந்த ராஜானால உதவி நிறைய செஞ்சான். இரண்டாவது, தேவனுடைய வேலையில் எப்பயுமே எதிர்ப்பு வரதான் செய்யும். மூன்றாவது, இந்த நெகேமியா போல் ஞானமாக சிந்தித்து ஆய்வு செஞ்சு வேலையை நடத்தணும். நாலாவது, தேவன் நம்மோடு இருக்கும்போது எதிர்ப்பை பார்த்து பயப்படக்கூடாது. அப்போது ஜெபம், ஞானம், தைரியம் இது நம்மக்கிட்ட இருந்தாலேவும் தேவனுடைய வெற்றி நிச்சயம். ஆமேன்.